Now we learn about the topic of capacitor and capacitance. So this is the new topic in the lesson 1. So what is the capacitor? A device used to store electric charge and electric energy. What is meant by capacitor? The capacitor is a device used to store electric charge and electrical energy. So what is the capacitance? So what is the design of the capacitor? It consists of two conducting objects. Separated by some distance. So this is then, what is the two conducting objects? That means usually plates or sheets. That is the capacitors. So capacitors are widely used in many electronic circuits and have applications in many areas of science and technology. So this is the capacitor is used to store electric charge and electrical energy. So then see the diagram. This is then separated plates. The two conducting plates separated in some distance. So the one of the plate, the charge is plus Q and the another one is minus Q. So this is the two parallel plates in space is then some distance. The height is the two plates are equal. So then the first one is the parallel plate. What is then parallel? To set in a equal space in parallel, the height is then same. The one of the charge is plus Q and another one is minus Q. The one place is the charge positive and another one is negative. To connecting the external battery, external power supply, the positive is connected in the positive supply through batteries and the negative plate. Why it is negative act as a negative plate? The negative connection is connected in the plate that acts as the negative. So stored in a charge is negative side. So here connecting in the positive, this plate is stored in positive. So this is the electrical lines. Already electrical lines அப்படி நம்ம பார்த்துருக்குறோம். எலக்ட்ரிக் லைன்ஸ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி போகும். ஸோ இப்போ எவ்வளவு சார்ஜ் ஆகுது இங்கே அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம் பேட்டரியிலேருந்து கொடுக்குறோம் அவ்வளோ ஸ்டோரேஜ் தான் அங்கே ஆகும். ஸோ அண்ட் தென் திஸ் இஸ் த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ வாட் இஸ் த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்? ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறோம் என்னது டூ கண்டக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை டூ கண்டக்டிங் பிளேட்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். அது லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ அட் தென் பேட்ரி, திஸ் இஸ் த பேட்ரி, த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ். ஸோ கெப்பாசிட்டருங்கிற சிம்பிள் எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா த டூ லைன்ஸ் ஆர் இன் த சேம். த ஃபஸ்ட் ஒன் இஸ் த பாசிட்டிவ் பிளேட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த நெகட்டிவ் பிளேட். இதனோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தென் பேட்ரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? த பாசிட்டிவ் டெர்மினல் லென்த்து பெருசாகவும் நெகட்டிவ் டெர்மினல் லென்த்து சின்னதாகவும் போட்டால் திஸ் இஸ் த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ட்ரா பண்ணும் போது த டூ லைன்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு லைன்ஸ் பெருசாகவும் ஒரு லைன் சின்னதாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கெப்பாசிட்டர் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பேட்ரி கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ வெளியிலேருந்து நம்ம ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதுக்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த எலக்ட்ரான்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேட் டு அனதர். ஸோ இப்போ சார்ஜ் ஆகும். ஃபஸ்ட் வந்து இதுக்கு பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிளேட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இங்கே வந்து சார்ஜ் வந்து என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸு பாசிட்டிவ் டு நெகட்டிவ்க்கு ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ், ஸோ பாசிட்டிவ் லைன்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் லைன்ஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் எவ்வளோ ஸ்டோர் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் பாசிட்டிவ் இருக்குது, ஒரு பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதை வந்து நம்ம ப்ளஸ் Q அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதை வந்து நம்ம மைனஸ் Q அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் இதில் எவ்வளோ வந்து சார்ஜஸ் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்ம எவ்வளவு எக்ஸ்டர்னலாக கொடுக்குறோமோ வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதுதான் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். The potential difference between the plates
இதுக்கு நடுவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளவு பேட்டரியிலேருந்து கொடுக்குறோமோ வோல்டேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோதான் அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்கேஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு த பேட்ரி டெர்மினல் வோல்டேஜ். ஸோ அந்த பேட்டரியிலேருந்து நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோமோ அவ்வளோ வோல்டேஜ் தான் அந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ தென் இதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஏரியா அப்படிங்கிறது ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அண்டு தென் இஃப் த பேட்ரி வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும் போது the amount of charges stored in the plates also increases. ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம கொடுக்குற வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆனால் அந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜும் அந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸும் எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். The charge stored in the capacitor is proportional to the potential difference between the plates. ஸோ நம்ம கொடுக்குற வோல்டேஜும் அங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸும் எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Q அப்படிங்கிறது சார்ஜு, V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு V அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்போ ஈக்குவல் ஆகும், ஸோ Q இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு V. இங்கே C அப்படிங்கிற ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸும் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜும் என்ன ஆகும், ஈக்குவல் ஆகும். ஸோ இப்போ C அப்படிங்கிறது ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த C இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டன்ஸ். அந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ த கெப்பாசிட்டன்ஸ் C ஆஃப் ஏ கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது உனக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோமில்ல. ஒருத்தர் பார்த்து கேட்குறோம் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது உனக்கு அப்படின்னா, உங்கள்கிட்ட எவ்வளோ வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்ட்ரைவ் ஒன்று எடுத்துக்கிறோம். பென்ட்ரைவோடைய ஸ்டோரேஜை நம்ம என்னென்னு சொல்கிறோம், கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கு அப்படின்னா, ஸோ 2GB 3GB அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற வேர்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். த கெப்பாசிட்டன்ஸ் C ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஆன் எய்தர் ஆஃப் த கண்டக்டிங் பிளேட்ஸ். ஸோ இங்கே ரெண்டு பிளேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இப்போ கெப்பாசிட்டன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ரெண்டு பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் அண்டு தென் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ த கெப்பாசிட்டன்ஸ் C ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். ஸோ ஏன் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ்னு சொல்கிறோம், தென் அது ஒரு வேல்யூ. அந்த சார்ஜ் அப்படிங்கிறது Q is equal to 5 இருக்கலாம், இல்லை 6 இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஆன் எய்தர் ஆஃப் த கண்டக்டர் பிளேட்ஸ் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த கண்டக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த ரெண்டு கண்டக்டர்ஸுக்கு நடுவில் நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் அங்கே ஸ்டோராக இருக்கக்கூடிய சார்ஜஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது வித்தின் த ஈக்குவேஷனில் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன் Q is equal to CV அப்படிங்கிற ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணுறோம். C is equal to Q/V அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் இதனோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Q அப்படிங்கிறது சார்ஜ், Q அப்படிங்கிறது சார்ஜ், V அப்படிங்கிறது த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சார்ஜோட யூனிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலும். ஸோ V அப்படிங்கிறது வோல்டேஜ், வோல்டேஜோட யூனிட், வோல்டேஜ் அப்படிங்கிறது வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ C is equal to Q/V அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸோட SI யூனிட்ஸை கூலும் பர் வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம Q அப்படிங்கிறதுல சார்ஜ் ஆல்ரெடி நம்ம இந்த ஃபஸ்ட் லெசனில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ Q அப்படிங்கிறது கூலும், V அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோடைய யூனிட்டு வோல்டேஜ். ஸோ இப்போ கூலும் பர் வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இந்த கெப்பாசிட்டன்ஸை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்டை கொண்டு வந்தார். ஸோ அந்த மைக்கேல் ஃபாரடேவை ஹானர் பண்ணுற விதமாக இதனுடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃபேரட் அப்படிங்கிறது
இங்கே கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற வேரில் எழுதலாம். ஸோ ஃபேரட் அப்படின்னா FARAD ஃபேரட். ஸோ what is the unit of capacitance அப்படின்னா the SI unit of capacitance is coulomb per volt or farad அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ ஒரு கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா கடையில் போய் ஒரு கெப்பாசிட்டர் வாங்குகிறோம், அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது தான் இங்கே கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அந்த வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபேரட் அப்படிங்கிறது இதுக்கு நம்ம யூனிட் அப்படின்னு சொன்னோம். கெப்பாசிட்டன்ஸுக்கு லார்ஜ் யூனிட், அதாவது ஃபேரட் அப்படிங்கிறது மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிற நேம்லேருந்து வந்துச்சு. ஸோ இங்கே ஃபேரட் அப்படிங்கிறது லார்ஜ் யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸுக்கு, வெரி லார்ஜ் யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸுக்கு தான் அந்த ஃபேரட். ஸோ இப்போ ஸ்மால் வேல்யூவாக இருந்துச்சு, அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ ஸ்மால் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம எந்த வேர்டில் அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஸ்மால் வேல்யூஸ்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மைக்ரோ, மில்லி, பிக்கோ அந்த மாதிரி கொண்டு வரலாம், நேனோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸில் மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ரேஞ்சில் நமக்கு அவைலபிள் இருக்குது இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோ ஃபேரட். ஸோ 1 மைக்ரோ ஃபேரட் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻6 ஃபேரட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மைக்ரோ அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ தான் 10⁻⁻6, இது நமக்கு தெரியும். அண்டு தென் நமக்கு இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூ எதில் வரைக்கும் இருக்கும், மைக்ரோலேருந்து பிக்கோ ஃபேரட் வரைக்கும் இருக்கும். அதாவது மைக்ரோ ஃபேரட்லேருந்து பிக்கோ ஃபேரட் வரைக்கும் இருக்கும். ஸோ பிக்கோ ஃபேரட் அப்படிங்கிறது என்னது, 1 PF, ஸ்மால் p ஃபேரடுக்கு F. ஸோ பிக்கோ அப்படின்னா என்னது, 10⁻⁻12 ஃபேரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய சிம்பிள், இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் போடும் போது கெப்பாசிட்டரை ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறோம், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டோரிங் டிவைஸ். ஸோ அப்போ ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் சிம்பிளை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த சிம்பிள் இஸ் இந்த மாதிரி 2 பிளேட்ஸ், அதாவது நம்ம 2 பிளேட்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோட 2 லென்த்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரையணும். ஆர் இந்த மாதிரி வரையலாம். அதாவது வேரியபிள் கெப்பாசிட்டர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் பண்ண முடியாது, கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். இது வந்து வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்டு தென் இப்போ நம்ம கெப்பாசிட்டர்ஸில் வந்து நம்ம சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜும் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ எங்கள் டோட்டல் சார்ஜ் என்ன சார், டோட்டல் சார்ஜ் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, ஒன்று வந்து பாசிட்டிவ் இன்னொன்று வந்து நெகட்டிவ், ரெண்டுமே எப்படி இருக்கும், இங்கே மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கும். இதுவும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ டோட்டல் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் இஸ் 0. சார் நம்ம இப்போ ஒரு கெப்பாசிட்டர்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஏன், ஒரு பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், இன்னொரு பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ டோட்டல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கெப்பாசிட்டருங்கிறது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ எப்போ சார் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸை வச்சு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுக்கும் போது அது வந்து என்ன பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இது பாருங்கள், when we say the capacitor stores charges, it means the amount of charge that can be stored in any one of the plates. ஸோ இப்போ நம்ம இங்கே வெளியிலேருந்து கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் பேட்டரி வச்சு நம்ம கொடுக்கும்போது ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணும் போது அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க, ஏதாவது ஒரு பிளேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய சைஸ்லாம் எப்படி சார் இருக்கும், எந்த மாதிரி ஷேப்பில் இந்த கெப்பாசிட்டர்ஸ் கிடைக்கும், ஏன்னா நம்ம இந்த லெசனில் பார்த்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எந்த டிவைசஸ்மே பார்த்ததில்லை. சார்ஜஸ்னால் என்ன, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனா என்ன, இதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இது. ஸோ இப்போ இதனுடைய ஷேப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாதிரியான ஷேப்ஸில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒன்று வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கிடைக்கும், இன்னொன்று வந்து டிஸ்க் ஷேப்பில் கிடைக்கும். அது கீழே பாருங்கள் ஒரு டயக்ராம் இருக்குது. இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப். இதனுடைய இந்த 2 நாபு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டெர்மினல் அப்ளை பண்ணுறதுக்கு, பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதனுடைய ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல். ஸோ இன்னொன்று வந்து டிஸ்க்கு ரவுண்டாக இருக்கும், அதுலேயும் 2 நாபு இருக்கும். அந்த எலக்ட்ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாசிட்டிவாக வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து நெகட்டிவாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷேப் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒன்று வந்து சிலிண்ட்ரிக்கல், இன்னொன்று வந்து டிஸ்க் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு தென் இது எந்த மெட்டீரியலில் மேக் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டைப்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டேண்டலம், அடுத்தது வந்து செராமிக் மெட்டீரியலில் கிடைக்கும். அண்டு தென் எக்ஸட்ரா அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். வேறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ராலிட்டிக் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலில் செஞ்ச கெப்பாசிட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ இந்த ஷேப்பை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து சிலிண்ட்ரிக்கல், இது வந்து டிஸ்க்கு அப்படின்னு நம்ம கடையில் போய் வாங்கும் போதே இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதாவது கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த கெப்பாசிட்டர் மேலே பிரிண்டடாக இருக்கும். ஸோ இப்போ அது எப்படி இருக்கும், ஒன்று வந்து ஃபேரட்லேயோ இல்லை மைக்ரோ ஃபேரட்லேயோ இல்லை பிக்கோ ஃபேரட்லேயோ அதனுடைய ரீடிங்ஸ் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ வந்து இப்போ 5 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் மேலே பிரிண்டடாக இந்த இடத்துல இருக்கும் 5 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அண்டு தென் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு நம்ம அதுதான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ பாஸ் ஆகுது, தென் இதில் வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுதான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ கன்சிடர் எ 2 மெட்டாலிக் பிளேட்ஸ். ஒன்று வந்து நம்ம வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கொடுக்கும்போது ஒரு இது ஃபுல்லாக என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜை நோக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ட்ராவல் ஆகும். ஸோ இதனுடைய ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணணும், இந்த பிளேட்டோடைய ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணணும், அது நமக்கு முக்கியம். அண்டு தென் 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு இந்த கெப்பாசிட்டன்ஸை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய ஃபைனல் பார்த்தோம் அப்படின்னா அதில் தெரியும் நமக்கு. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பேரலல் பிளேட்ஸ் எடுத்துக்கிறோம். இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 2ஓட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். இதனோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேட்டுக்கும் சேமாக இருக்கணும். தென் இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஸ்டோராக இருக்கக்கூடிய சார்ஜஸ் அண்டு தென் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த 2 பிளேட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to சிக்மா பை எப்சிலான் நாட். இங்கே சிக்மா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ அண்டு தென் எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ நம்ம இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த லெசனில். ஸோ இதில் வந்து இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்குது, 2 பிளேட்ஸுக்கு நடுவில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 பிளேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் பிளேட்டு தான், ஏன்னா இதனுடைய கிராஸ் செக்ஷனல்ஸ் ஏரியாஸ்லாம் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. தென் டிஸ்டன்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதை நம்ம ஃபைனல் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணும் போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் சிக்மா இஸ் ஈக்குவல் டு, அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு Q, சார்ஜ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ சார்ஜ் அப்படிங்கிறது Q, ஏரியா அப்படிங்கிறது A. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q பை A. இங்கே சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம், நம்ம அந்த ஏரியாவில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இதனுடைய இப்போ இந்த பிளேட்டோட லென்த்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளேட்டுக்கு 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ டி ஸ்கொயர், ஏன்னா இந்த லென்த்து பார்த்தீங்க, இந்த லென்த் பிட்வீன் த 2 பிளேட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த டி. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியா வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட் இஸ், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். E is equal to சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ E is equal to நம்ம சிக்மா அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இங்கே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது Q பை A. ஸோ அந்த Q பை A எடுத்துகிட்டு வந்து இந்த சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ Q பை A இன்ட்டு எப்சிலான் நாட். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல் பார்க்குறோம். அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல் பார்க்குறோம். எதுக்கு, இந்த ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். 2 பிளேட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல் 2 பிளேட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பொட்டன்சியல் இஸ் ஈக்குவல் டு V. V இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு டி. ஈங்கிறது இங்கே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த டி அப்படிங்கிறது இங்கே டிஸ்டன்ஸ், த ப்ராடக்ட் ஆஃப் distance into electrical field அப்படின்னு சொல்லலாம். So E is equal to Q by A into epsilon naught. So the multiplication of, so the electrical potential between the plates, இப்போ 2 பிளேட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்சியல், எலக்ட்ரிக் பொட்டன்சியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா V is equal to E into D. ஈங்கிறது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, டிங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், என்னன்னா இந்த D அப்படிங்கிறது the distance between the 2 plates. the distance between the 2 plates தான் நம்ம இங்கே டீன்னு சொல்கிறோம். ஸோ ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஸோ ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பிளேட்டோடைய ஏரியா அப்படின்னு பார்க்குறது நம்ம எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனட் சைஸ்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய இந்த டயக்ராமை நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறோம். த டி ஸ்கொயர் இஸ் 2 less than ஏ ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும், C is equal to Q/V. ஸோ இந்த Q அப்படிங்கிறது என்னது, சார்ஜ், ஸ்டோர்டு சார்ஜ். இங்கே V அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த வியோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. V is equal to QD divided by A into epsilon naught. ஸோ அதில் Q டைம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இப்போ மீதி இருக்கிறது epsilon naught A divided by D. ஸோ C is equal to epsilon naught A divided by D. இங்கே epsilon naught அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு மெட்டாலிக் பிளேட்ஸுக்கு நடுவில் எதுவும் இல்லை. ஸோ அப்போ அந்த பிளேட்ஸுக்கு நடுவில் இன்கேஸ் எதனாச்சும் ஒரு கண்டக்டிங்கோ இல்லை வந்து டயலக்ட்ரிக்கோ ஏதோ ஒன்று வச்சோம் அப்படின்னா அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இங்கே epsilon naught அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் தான். அண்ட் தென் A அப்படிங்கிறது ஏரியா, D அப்படிங்கிறது என்னது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ். ஸோ இன்கேஸ் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா the C is directly proportional to the area is inversely proportional to the distance அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன ஃபைனல் கொண்டு வரோம் அப்படின்னா ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். ஸோ இப்போ ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டு எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ டியோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு ரெண்டு பிளேட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம குறைக்கிறோமோ அப்போ தான் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா the capacitance is directly proportional to the area of cross section and is inversely proportional to the distance between the plates அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் இப்போ நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸுக்கு இல்லை ஒரு லெபார்ட்ரிக்கோ நமக்கு ஒரு கெப்பாசிட்டர்ஸ் வேணும், ஒரு குறிப்பிட்ட வேல்யூவில் வேணும் அப்படின்னா அப்போ இந்த ஏவையும் இந்த டியும் டிசைட் பண்ணி நம்ம கெப்பாசிட்டர்ஸை என்ன பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து என்ன நடக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே டைமில் அங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது ரெண்டு பிளேட்ஸுக்கு நடுவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இ அப்படிங்கிறது அங்கே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இன்கேஸ் அங்கே ரெண்டு இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது தான் அங்கே ஸ்டோராக இருக்கிற சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல டி அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து விக்கு எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அட் த டைம் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த சார்ஜஸ், அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெண்டு பிளேட்ஸுக்கு நடுவில் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சேமாக தான் இருக்குமா அப்படின்னா சேமாக இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டு பேரலல் பிளேட்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரலல் பிளேட்ஸ் எடுத்துக்கிறோம், அதனுடைய கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு வேளை நம்ம இன்ஃபினைட் பிளேட்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிளேட்டோட லென்த் வந்து இந்த பிளேட்டோடைய ஏரியான்னு சொல்லலாம். அந்த ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நமக்கு என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைன்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி நார்மலாக இருக்காது, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிற லேபில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபைனட் சைஸாக தான் இருக்கும். இன்கேஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய இப்போ ஏரியா இன்க்ரீஸ் பண்ணும் போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த எட்ஜஸில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பெண்ட் ஆகும். இந்தமாரி எட்ஜஸில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டானது பெண்ட் ஆகும். இதை நம்ம என்ன பண்ணலாம், அவுட்வேர்ட் டைரெக்ஷனில் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து பெண்ட் ஆகுது. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ இந்த பிளேட்டோடைய ஏரியா வந்து நம்ம இன்ஃபினைட்
பிளேட்ஸாக எடுத்துக்கிட்டோம், இன்ஃபினிட் சைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நடக்கும். ஸோ அண்ட் தென் இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னால் நம்ம வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸாக இதை நம்ம பார்க்கும் போது இப்போ நமக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க, அடுத்தது ரெண்டுக்கும் நடுவில், ரெண்டு பிளேட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம், ஒரு கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ ஒரு கிவன் டேட்டா உனக்கு வந்து பிளேட்ஸோடைய சைடு வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு பிளேட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 1 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கலாம். இந்த கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா C = எப்சிலான் A / D. இங்கே எப்சிலான் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதனுடைய இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 8.85 × 10⁻12 - 12. ஸோ அந்த ஏரியான்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஏரியா கால்குலேட் பண்ணும்போது 4 சைட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர். ஸோ 25 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம மாற்றிக்கிறோம், மீட்டரில் மாற்றிக்கிறோம். ஸோ 25 × 10⁻⁻4 அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, மில்லிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம மீட்டரில் எழுதணும் அப்படின்னா 1 × 10⁻³ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 221.2 × 10⁻13 ஃபேரட். ஸோ கெப்பாசிட்டன்ஸோடைய யூனிட் ஃபேரட்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10⁻13 அப்படின்னு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை தள்ளி வச்சு நம்ம 10⁻²ஆக மாற்றணும் அப்படின்னா ஸோ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நம்ம பிகோஃபேரட் அப்படின்னு எழுதலாம். ஸோ த கெப்பாசிட்டன்ஸ் = 22.12 பிகோஃபேரட். ஏன்னா நம்ம கெப்பாசிட்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதனுடைய ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பிகோஃபேரட்லேருந்து மைக்ரோஃபேரட்லேருந்து பிகோஃபேரட் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே நமக்கு கிடைச்ச கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு, பிகோஃபேரட் லெவல். ஸோ அண்டு தென் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய சார்ஜையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ தென் இதில் நம்ம இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஒரு 10 வோல்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ அங்கே ஸ்டோராக இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா, Q = CV. ஸோ C அப்படிங்கிறது தெரியும், இங்கே 22.12 பிகோஃபேரட், 22.12 × 10⁻12 இன்ட்டு வோல்டேஜ் நமக்கு தெரியும். வோல்டேஜ் எவ்வளோ நம்ம கொடுக்குறோங்க, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 10 கொடுக்குறோம். ஸோ இப்போ சார்ஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், ஸ்டோர்டு சார்ஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Q = 221.2 பிகோ கூலும்.